நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயசீலன். அடுத்து வரப்போற டெட் எக்ஸாமுக்காக நம்ம தமிழ்ல இருந்து இலக்கண பகுதிகளை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சிலர் என்ன சொல்றீங்க, இலக்கணம் இல்லாம பேலன்ஸ் இருக்கிற செய்யுள் உரைநடையெல்லாம் நடத்த சொல்லி கேட்குறீங்க. ஆனால் நீங்க ப்ரீவியஸா இப்போ ரீசெண்டா நடந்த டெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. உங்க சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ, இலக்கணம் சார்ந்த என்னென்ன தலைப்புகள் கொடுத்துருந்தாங்களோ அதுல இருந்து தான் கேள்விகள் வந்திருந்தது. ஸோ நம்ம 6th to 10th வரைக்கும் இருக்கிற இலக்கண பகுதிகளை கட்டாயமாக படிக்கணும். அதற்கு அடுத்துதான் மற்றதை நீங்க படிக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க படிக்க வேண்டிய முக்கிய தலைப்பே என்னன்னா, இந்த இலக்கண பகுதிகள் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற இலக்கணத்தை நீங்க நல்ல தெளிவா படிச்சா மட்டும்தான் தமிழ்ல உங்களால 30க்கு 30 வாங்க முடியும். சரிங்களா? கொஞ்சம் நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா ஈஸியாவே தமிழ்ல 30க்கு 30 தாராளமாக வாங்கலாம். ஸோ தொடர்ந்து இலக்கணத்தை பாருங்க, ரிவிஷன் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு 3 தலைப்புகளை இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். இன்னையோட 6ஆம் வகுப்பு இலக்கணம் முழுமையா முடியுது. சரிங்களா? 6ஆம் வகுப்பு இலக்கணம் முழுமையா முடியுது. அடுத்த வகுப்புல 7ஆம் வகுப்பு இலக்கணத்தை ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் தலைப்பு என்னன்னா, 4 வகை சொற்கள். 4 வகை சொற்கள். சொற்கள்ல எத்தனை வகை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4 வகை இருக்கு. அது என்னென்ன, அதற்குரிய எடுத்துக்காட்டுகளோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒரு எழுத்து ஒரு மொழி, அந்த எழுத்துக்கள் எல்லாம். ஒன்று, அது இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். சரிங்களா? ஒரு எழுத்தும் பொருள் தரலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தந்தாலும் அது சொல் தான். சரிங்களா? ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம், இதெல்லாம் ஒரு எழுத்து ஒரு மொழியில வந்துடும். அது இல்லாம நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் பொருள் தரும். இலக்கண அடிப்படையில் நீங்க நல்லா கவனிக்கணும். எதன் அடிப்படைன்னு பாருங்க, இலக்கண அடிப்படையில தான் சொற்கள் 4 வகைப்படும். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். எதன் அடிப்படையில? இலக்கண அடிப்படையில. சரிங்களா? இதையே கூட கேள்வியாக கேட்கலாம். எதன் அடிப்படையில் சொற்கள் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4 வகைப்படுத்தப்படுகிறது? எதன் அடிப்படையில? இலக்கணத்தோட அடிப்படையில. இலக்கண அடிப்படையில தான் சொற்கள் 4 வகைப்படும். அவை பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4 பெயர்கள் எதை வச்சு பிரிக்கப்படுது? இலக்கணத்தை வச்சுதான் சொற்கள் 4 வகையாக பிரிக்கப்படுது, வகைப்படுத்தப்படுது. முதல் சொல் பெயர் சொல். ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு விஷயத்தோட பெயரை பத்தி குறிச்சா அது பெயர் சொல். ஓகேங்களா? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். எக்ஸாம்பிள் பாருங்க, பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுகள். ஏதோ ஒரு விஷயத்தோட பெயரை குறிக்கிறதால இது பெயர் சொல். அடுத்ததான் வினை சொல். வினைனா ஒரு வேலை, ஏதோ ஒரு செயல். அப்போ செயலை குறிக்கிற எந்த சொல் வந்தாலும் அது வினை சொல். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். பாருங்க, வா, போ, எழுது, விளையாடு, இது எல்லாமே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு செயலை செய்யற மாதிரி இருக்குங்களா? அப்படி இருந்தா இது வினைச்சொல். அடுத்ததா இடைச்சொல். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். தனித்து இயங்காது. எப்படி அக்குன்ற ஆயுத எழுத்து தனித்து இயங்காதோ அதே மாதிரி இடை சொல்லும் தனித்து இயங்காது. ஒண்ணு பெயர் சொல்லை சார்ந்து வரும். இப்ப பாருங்க, தாயும் தந்தையும். தாயும் தந்தையும். இதுல என்பது என்னன்னா பாருங்க, இடை சொல் என்னன்னு பார்த்தோம்னா மற்றும் ஐ. இதுல என்பது வெறும் அப்படின்ற சொல் தனியா வரல. பெயர் சொல்லான தாய். தாய் என்பது ஒரு பெயருங்களா? சோ அந்த பெயர் சொல்லை சார்ந்துதான் இந்த இடத்துல தாயும் அப்படின்னு வந்திருக்கு, இந்த இடத்துல தந்தையும். அப்படி ஒண்ணு பெயர் சொல் அல்லது வினை சொல், இப்படி ஏதோ ஒரு விஷயத்த சார்ந்துதான் வரும். தனித்து இயங்காது. அக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அக்கு கூட என்னன்னா ஆயுத எழுத்து, தனித்து இயங்காது. அதே மாதிரி இந்த இடைச்சொல்லும் தனித்து இயங்காது. ஒன்று பெயர் சொல்லை சார்ந்து வரும் அல்லது வினை சொல்லை சார்ந்து வரும். இங்கே பாருங்க, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் இந்த இடத்துல நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பெயர் சொல்லையும் இந்த இடத்துல வருதுங்களா? அதே மாதிரி வினை சொல்லையும் இங்கே வருதுங்களா? சோ பெயரையோ வினையோ ஏதோ ஒரு விஷயத்த சார்ந்து மட்டும்தான் வரும், தனித்து இயங்காது. அப்படிப்பட்ட சொல் என்னன்னா இடைச்சொல். இடைச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா மற்றும் ஐ. இது எல்லாமே என்னன்னா 3 சொற்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றும் ஐ. மற்றும் ஐ. மற்றும் ஐ என்னன்னு பார்த்தோம்னா இடைச்சொல். சரிங்களா? அடுத்ததான் 3 வகை பார்த்துட்டோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல் பார்த்துட்டோம். அடுத்ததான் உரிச்சொல். பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது பெயர் சொல். பாருங்க, பெயர் சொல்லாகவும் இருக்கலாம், வினை சொல்லாகவும் இருக்கலாம். அதை மிகைப்படுத்துறதுக்காக, எக்ஸ்ட்ராவா ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த உரிச்சொல் பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
பாருங்க எடுத்துக்காட்டு மா சாலை கொடுத்துருக்காங்க. இது இல்லாம நிறைய உரி சொற்கள் இருக்கு. சாலை, உரு, தவ, நனி, கழி, கூர், இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு. அது நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்குது. நகரம், நகரம்னா ஏதோ ஒரு நகரத்தை குறிக்கும். ஆனா மாநகரம்னா ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட கொடுக்குதுங்களா, பெரிய ஒரு பில்டப்பை கொடுக்குதுங்களா. சோ அப்படி உரிச்சொல் என்னன்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மிகைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுற சொல்லுதான் உரிச்சொல். சால, சால சிறந்தது. இதெல்லாம் நம்ம இன்னும் மேற்கண்ட வகுப்புகள்ல இன்னுமே நம்ம டீட்டெயிலா உரிச்சொல்ல பார்ப்போம். இப்ப ஜஸ்ட் இலக்கண அடிப்படையில சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அல்லது கொஸ்டின் இப்படி கேட்கலாம், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகிய சொற்கள் 4 வகையாக எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது, வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டோம்னா இலக்கண அடிப்படையில். எதன் அடிப்படையில்னா இலக்கண அடிப்படையில். இப்படி 2 டேட்டாவா இந்த கொஸ்டினை நம்ம புரிஞ்சு படிச்சோம்னா நமக்கு கேள்வி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். பெயர் சொல்னா ஏதோ ஒரு விஷயத்தோட பெயரை குறிச்சா அது பெயர் சொல். வினைச்சொல்னா ஏதோ ஒரு செயலை குறித்தால் அது வினைச்சொல். இடைச்சொல்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்த ஒரு சொல் வரும், அதுதான் இடைச்சொல். இடைச்சொல் என்னன்னா மற்றும் ஐ, ஓகேங்களா, தனித்து இயங்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் கூற்று காரணத்துல கேட்கலாம். ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் கூற்று ஒன்று, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மட்டுமே சார்ந்து இடைச்சொல் வரும். அடுத்ததா கீழே 2வது கூற்றுல இது சில இடங்களில் தனித்து இயங்கும் அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம சில இடங்களில் தனித்து இயங்கும் அப்படின்னு 2வது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவேளை எங்கேயாச்சும் தனித்து இயங்குமோ அப்படின்றதுக்காக கூற்று 1, 2 சரின்னு போட்டுருவோம். ஆனால் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அப்படி கேட்பாங்க. ஸோ ஆனா ஆக்சுவலா ஆன்சர் என்ன வரணும், தனித்து இயங்காது. சரிங்களா, அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அடுத்ததான் உரிச்சொல்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மிகைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுறது உரிச்சொல். சரிங்களா, இதுதான் இந்த தலைப்பு 4 வகை சொற்கள். அடுத்ததா பாருங்க, பின்வரும் தொடர்களில் உள்ள 4 வகை சொற்களை வகைப்படுத்துக. பாருங்க ஈஸி. வளவனும் தங்கையும், இங்கே வந்துடுச்சுங்களா. வளவன்றது பெயர் சொல், என்பது இடைச்சொல். ஓகேங்களா. மாநகர, மாநகர் அப்படின்றது என்னன்னா உரிச்சொல். பேருந்து, ஓகேங்களா, பேருந்தில் ஏறினர். ஓகேங்களா, ஏறினர் என்பது என்னன்னா இதுல வினைச்சொல். இந்த மாதிரி 3 எக்ஸாம்பிள் இருக்கு. நாள்தோறும் திருக்குறளை படி, உங்களை ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்கிறார் ஆசிரியர். ஓகேங்களா, இதையும் நீங்க நல்லா பாத்துக்கணும். புக் பேக்ல இருக்கிறதையும் நல்லா பாத்துக்கணும். இதுல இருந்து கூட லாஸ்ட் டெட்ல அப்படியே கேட்டிருந்தாங்க, கபிலர் எத்தனை மாத்திரை அப்படின்னா அப்படியே புக்ல இருக்கிற டேட்டாவை அப்படியே கொஸ்டினா கேட்டு வச்சிருந்தாங்க. நீங்க புக் பேக்ல இருக்கிறதையும் கட்டாயமாக படிச்சாகணும். சரிங்களா, முக்கியமா இலக்கணத்துல. அடுத்துதான் நம்ம பார்க்க போற தலைப்பு. இப்பதான் நம்ம பார்த்தோம் இலக்கண அடிப்படையில சொற்கள் 4 வகைப்படும்னு பார்த்தோம். அதுல முதலாக இருக்கிற பெயர் சொல்லதான் அடுத்த தலைப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னது, பெயர் சொல். ஏதோ ஒரு விஷயத்த ஒரு பெயரை குறிச்சா பெயர் சொல் அப்படின்னு சிம்பிளா பார்த்தோம். அடுத்த வகுப்பு, அடுத்த இயல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். இந்த பெயர் சொல் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். இப்பதான் பார்த்தோம், ஏதோ ஒரு விஷயத்தோட பெயரை குறிச்சா அது பெயர் சொல்னு பார்த்தோம். அதுதான் இவ்வளோ டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. இந்த பெயர் சொல் 6 வகைப்படும். இதுதான் நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம். சொற்கள் இலக்கண அடிப்படையில 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதுல பெயர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு விஷயத்தோட பெயரை குறிச்சா அது பெயர் சொல். அந்த பெயர் சொல் 6 வகைப்படும். இப்படி சீக்வன்ஸா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அவங்க எத்தனை வகைப்படும்னு கேட்டாலும் சரி, அல்லது ஏதாவது நம்மளை குழப்பற மாதிரி எது கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, பெயர் சொல் 6 வகைப்படும். அவை பொருட்பெயர், இடைப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். உங்களை இதுவும் ஈஸி தான். உங்களை பொருட்பெயர்னா பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். பொருள்னா உயிர் இருக்கிற பொருள்களும் இருக்கு, உயிர் அல்லாத பொருள்களும் இருக்கு. எக்ஸாம்பிள் மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. ஏதோ ஒரு பொருள், ஓகேங்களா, அதோட பெயரை குறிச்சா அது பொருட்பெயர். அடுத்ததா இடப்பெயர். இதுவும் சிம்பிள். ஏதோ ஒரு இடத்தை குறிச்சா அது இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். பெயர்னாலே நேம், ஓகேங்களா, ஏதோ ஒரு விஷயத்தோட நேம் தான். அந்த நேம் 6 வகைப்படுத்துறோம். ஒண்ணு பொருளோட பெயர், இன்னொன்னு இடத்துடைய பெயர். எக்ஸாம்பிள் சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, ஓகேங்களா, விளையாட்டு மைதானம், இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். ஏதோ ஒரு இடத்தோட லேண்ட்மார்க் உடைய பெயர். அடுத்ததா காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். ஓகேங்களா, ஜனவரி, இதுவும் ஏதோ ஒரு காலத்தை குறிக்குதுங்களா. ஸோ அதே மாதிரிதான் நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு,
இந்த மாதிரி ஏதோ ஒரு காலத்தை குறிக்கிறது. நம்ம கோடை காலம்னு சொல்றோம், குளிர்காலம்னு சொல்றோம். இந்த மாதிரி அந்த பெயரை தான் என்னன்னு சொல்றோம்னா காலப்பெயர். ஓகேங்களா? நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இது எல்லாமே காலப்பெயர். அடுத்ததான் சினை பெயர். சினை பெயர்னா ஏதோ ஒரு உறுப்பு. ஓகேங்களா? நமக்கு மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா கை, கால் இது எல்லாமே மனிதனுடைய உறுப்புகள். அதே மாதிரி இப்போ மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா வச்சுப்போம், மரத்தோட கிளைகள் இதெல்லாம் இலைகள் இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா அதோடைய உறுப்புகள். அதுதான் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் எனப்படும். பொருளோட சினைனா என்னன்னா உறுப்பு அப்படின்றது பொருள். இது உறுப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர். எக்ஸாம்பிள் கண்ணு, கை, இலை, இலை இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தோட உறுப்பு. உங்களை மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா அவனோட உறுப்பு கை, கால், உங்களா கண்ணு, மூக்கு இது எல்லாமே ஒரு உறுப்பு. அதே மாதிரி இலை, கிளை இது எல்லாமே மரத்தோடைய உறுப்பு. அடுத்ததா பண்பு பெயர். இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துப்போம். ஓகேங்களா? சூடா ஒரு கல் இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? அல்லது வட்டமா ஒரு கல் இருக்கு. ஓகேங்களா? அந்த பார்த்ததை நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த கல் வட்டமா இருக்கு, அல்லது இந்த கல் வந்து செவ்வக வடிவில் இருக்கு. ஓகேங்களா? ஸ்கொயரா இருக்கு, ரெக்டாங்கிளா இருக்கு. இது இந்த பாக்ஸ் பாருங்க இது ரெக்டாங்கிளா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ஒரு பொருளுடைய பண்பை குறித்தால் அது பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். எக்ஸாம்பிள் வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. ஓகேங்களா? இதுவும் என்னன்னா பண்பு. ஓகேங்களா? இதுவும் எதுல வரும்? பண்புல தான் வரும். அடுத்ததா தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். எக்ஸாம்பிள் படித்தல், ஆடுதல், நடித்தல், பாடுதல், ஓடுதல் இது எல்லாமே எதுல வரும்னா தொழிற்பெயர்ல வரும். மேக்சிமம் தொழிற்பெயர் தல் விகுதியில முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தல் விகுதியில தான் என்னன்னா தொழிற்பெயர் முடியும். ஆடுதல், பாடுதல், பாடுதல், ஓடுதல் இது இப்படி எல்லாமே தல்லுல தான் என்னன்னா மேக்சிமம் தொழிற்பெயர் முடியும். ஓகேங்களா? இப்ப பார்த்துட்டோம் 6 வகையான பெயர்கள் என்ன: பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். ஓகேங்களா? பொருளோட பெயர் குறிச்சா பொருட்பெயர், இடத்தை குறிச்சா இடப்பெயர், காலத்தை குறிச்சா காலப்பெயர், உறுப்பை குறித்தால் சினை பெயர், பண்பை குறிச்சா பண்பு பெயர், தொழிலை குறித்தால் தொழிற்பெயர். இது என்ன பெயர் சொல்லோடைய பொதுவான வகைகள். ஓகேங்களா? அடுத்ததா கீழே அறுவகை பெயர்களுக்குரிய சான்றுகளை கொடுத்துருக்காங்க. இவங்களை தொடராம வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ரைட் சைட்ல இருக்கிறத இதை மறைச்சுக்கோங்க. மறைச்சிட்டு அப்படியே இதை படிச்சு பாருங்க. காவியா புத்தகம் படித்தால். புத்தகம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பொருளுங்களா? சோ இது பொருட்பெயர். அடுத்ததா பள்ளி. காவியா பள்ளிக்கு சென்றால். இத பள்ளி என்பது என்னன்னா ஒரு இடத்தை குறிக்குதுங்களா? சோ இடத்தை குறித்தால் அது இடப்பெயர். அடுத்ததா காவியா மாலையில் விளையாடினாள். ஓகேங்களா? மாலை என்பது என்னன்னா ஒரு காலம். ஓகேங்களா? அப்போ இது காலப்பெயர். அடுத்ததா காவியா தலை அசைத்தாள். தலை என்பது என்னன்னா ஒரு உறுப்பு. அப்ப இது என்னன்னா சினை பெயர். அடுத்ததா காவியா இனிமையாக பேசுவாள் அல்லது இனிமையாக பாடுவாள். இது என்னன்னா இனிமை என்பது என்னன்னா ஒரு பண்பு. அடுத்ததா காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். தல் வந்தாலே என்னன்னா தொழிற்பெயர். அப்ப இது தொழிற்பெயர். சரிங்களா? அப்போ எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிள் எது கொடுத்தாலும் இப்ப நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா பொதுவா நம்ம இப்ப பெயர் சொல்ல பார்த்துட்டோம். அடுத்ததா இன்னும் 2 பெயர் சொல் வகைகளை பார்க்க போறோம். இப்பதானே 6 வகையை பார்த்து முடிச்சோம். திரும்பவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம். அடுத்ததா இடுகுறி பெயர், காரண பெயர் 2 வகையான பெயர்களை பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் சொல்களை அவை வழங்கும் அடிப்படையில் 2 வகையாக பிரிப்பாங்க. அவங்கள பெயர் சொல்ல அவை வழங்கும் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்னு இடுகுறி பெயர், இன்னொன்னு காரண பெயர். கேள்வி இப்படி கூட வரலாம். பெயர் சொல் அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அந்த இடத்துல போய் அவசரப்பட்டு 6 வகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகையை அங்க ஆப்ஷன்ல பி இருந்தா சேவ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. உங்களை என்ன கொஸ்டின்னு பார்க்கணும். அவை வழங்கும் அடிப்படையில் கேட்டாங்கன்னா 2 வகை தான் படும். ஒன்னு இடுகுறி பெயர், இன்னொன்று காரண பெயர். அது என்ன இடுகுறி பெயர், காரண பெயர்? ஓரளவுக்கு படிக்கும்போது உங்களால கெஸ் பண்ணிருக்க முடியும். காரண பெயர் அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு காரணம் கருதி வழங்கப்பட்ட பெயர். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாற்காலி. எதற்கு இதுக்கு நாற்காலி? ஒரு சேருக்கு நாற்காலி நம்ம ஏன் அழைக்கிறோம்னா அதுக்கு 4 கால்கள் இருக்கும், அதனால அதை நாற்காலி. அப்போ 4 கால்கள், அதுதான் நாற்காலி. 4 கால்கள். அப்போ ஏதோ ஒரு காரணம் கருதி இந்த நாற்காலி அப்படின்னு அந்த பெயர் வந்திருக்கு. ஸோ இது வந்து காரண பெயர்ல வந்துடும். அது என்ன இடுகுறி பெயர். சில பெயர்கள் ஏன் வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கடலுக்கு ஏன் கடல்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுங்களா? தெரியாது. மலைக்கு ஏன் மலைன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியும்னா தெரியாது. காற்றுக்கு ஏன் காற்றுன்னு பேர் வந்துச்சுன்னா தெரியாது. அதே மாதிரிதான் மரம், செடி, கொடி இதுக்கெல்லாம் ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு தெரியாது. ஸோ இப்படி காரணம் கருதாமல் வழங்கப்பட்ட பெயர்கள் எல்லாம் இடுகுறி பெயர்கள்.
காரணம் கருதி வழங்கப்படுற பெயர் எல்லாமே காரண பெயர்கள். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? காரணம் கருதாமல் வழங்கப்படுற பெயர்கள் இடுகுறி பெயர்கள், காரணம் கருதி வழங்கப்பட்ட பெயர்கள் காரண பெயர். இந்த இடுகுறி பெயரை இன்னும் 2 வகையாக பிரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இடுகுறி பெயர் பாருங்க. நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் ஆகும். எக்ஸாம்பிள் மண், மரம், காற்று. இப்பதான் நம்ம பார்த்தோம். காரணம் கருதாமல் வழங்கப்பட்ட பெயர்கள் எல்லாம் இடுகுறி பெயர்கள். இந்த இடுகுறி பெயரை 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு பொது பெயர் இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு இடுகுறி காரண பெயர். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, மரம். ஏன் நமக்கு மரம்னு பேர் வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. ஓகேங்களா? மரம் என்பது ஏன் அதுக்கு மரம்னு பேர் வந்துச்சுன்னு தெரியாது. அப்படி காரணம் தெரியாது, அதனால அது இடுகுறி பெயர் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகையான மரங்கள் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மாமரம் இருக்கு, பக்கத்துல ஒரு பலா மரம் இருக்கு, அந்த பக்கத்துல ஒரு வாழை மரம் இருக்குன்னு வச்சுப்போம். இது எல்லாத்தையும் நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? மரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம் என்னன்னா அது மரம். ஓகேங்களா? இது மொத்தத்தையும் இப்போ மாமரம், பலாமரம், வாழை மரம், ஆலமரம், இப்படி நிறைய மரங்கள் இருக்குன்னு வச்சுப்போம். பொதுவா அது எல்லா மரத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த மரத்துக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியாது. சோ அது இடுகுறி பெயர். இப்படி எல்லா மரத்தையும் பொதுவா நம்ம என்ன அழைப்போம்? மரம் அப்படின்னு அழைப்போம். சோ அது என்னன்னா இடுகுறி பொது பெயர். இடுகுறி பொது பெயர். அதுவே இப்ப எக்ஸாம்பிளுக்கு நிறைய மரங்கள் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாமரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு, பலா மரம் இருக்கு. நான் ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு 2வதா இருக்கிற மரம் என்ன மரம் அப்படின்னு கேக்குறேன். சோ அது மாமரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி மரம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சோ இது இடுகுறி பெயர்ல வந்துடும். ஆனால் நான் இது 2வது மரம் என்னன்னு கேட்டா நீங்க ஸ்பெசிபிக்கா இது மாமரம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி ஒன்றன் சிறப்பு, இந்த இடுகுறி பெயர்லயே சிறப்பான ஒரு விஷயங்கள், ஏன்னா அது மாங்காய் காய்க்கிறதால மாமரம். சரிங்களா? அல்லது ஒரு தென்னை மரம் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸ்பெசிபிக்கா 4 மரம் இருக்கு, அதுல முதல் மரம் என்ன அப்படின்னு கேக்குறேன்னா அது தென்னை மரம்னு சொல்றீங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்பெசிபிக்கா அந்த மரம் என்றது இடுகுறி பெயர். சரிங்களா? அதுல சிறப்பா இது தென்னை மரம், இது வாழை மரம், இது பலா மரம் அப்படின்னு சொல்றது என்னன்னா இடுகுறியில பொது பெயர், சாரி சிறப்பு பெயர். இடுகுறியில சிறப்பு பெயர். இடுகுறியில சிறப்பு பெயர். இன்னும் நம்ம சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தோசைக்கு வருவோம். நார்மலா தோசைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இது என்னன்னா ஏன் தோசைன்னு பேர் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் தோசை ஏன் பேர் இருந்துச்சுன்னு தெரியாது. சோ இது இடுகுறி பெயர். ஓகேங்களா? இந்த தோசையில நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகேங்களா? மசால் தோசை இருக்கு, பொடி தோசை இருக்கு, இந்த மாதிரி நிறைய வகையான தோசை இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம பொதுவா நிறைய நம்ம கிட்ட ஒரு பிளேட்ல அடுக்கி வச்சுட்டாங்க, ஒரு டேபிள்ல ஃபுல்லா அடிக்கிட்டாங்கன்னா இதை நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? இது எல்லாமே தோசை அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னன்னா தோசை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது என்னன்னா இடுகுறி. ஏன் தோசைன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் இது தோசை அப்படின்னு நமக்கு தெரியும். சோ இது இடுகுறி. தோசை என்பது என்னன்னா இடுகுறி பொது பெயர். நான் என்ன சொல்றேன்? 3வது பிளேட்ல இருக்கிறது என்ன தோசை அப்படின்னு கேட்கிறேன். அதுல தோசை என்பது என்னன்னா இடுகுறி பெயர். புரியுதுங்களா? 3வது பிளேட்ல என்ன இருக்குதுன்னு கேட்டேன்னா நானு மசால் தோசை இருக்கு. அப்போது அந்த இடுகுறி பெயர்ல ஸ்பெசிபிக்கா சிறப்பா இருக்கிற ஒரு மசால் தோசை. ஓகேங்களா? 2வது பிளேட்ல இருக்கிறது என்னன்னு கேக்குறேன், அது பொடி தோசை. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் புரியுதுங்களா? சோ அந்த இடுகுறி பெயர்ல தோசை ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் அது 2வது பிளேட் எது, 3வது பிளேட் எது அப்படின்னு ஸ்பெசிபிக்கா நம்ம கேட்கும் போது, ஒரு விஷயத்த ஸ்பெசிபிக்கா நம்ம பாக்குறதால அதோட சிறப்பு பெயர் நமக்கு தெரியுது. இது மசாலா போட்டிருக்கிறதால மசாலா தோசை, பொடி தோசை. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுமேன்னு சொல்றேன். ஸோ இப்படி ஸ்பெசிபிக்கா அந்த இடுகுறி பெயர்லயும் சிறப்பான பெயர் என்னன்னு பார்த்தோம்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். பாருங்க இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். 4 பிளேட் இருக்கு, அதுல 2வது பிளேட் மட்டும் நான் என்னன்னு கேட்கிறேன். அல்லது 4 மரங்கள் இருக்கு, அதுல 2வது மரம் என்ன இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு இதை கேட்கிறேன். இது மாமரம், இது தென்னை மரம், இது பலா மரம் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு இடுகுறி பெயரை சொல்வது என்னன்னா இடுகுறி சிறப்பு பெயர். எக்ஸாம்பிள் பாருங்க, மா கருவேலங்காடு. ஒரு காடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மரங்கள் இருக்கு. ஓகேங்களா? காடு. ஆனா ஒரு இடத்துல பார்த்தோம்னா வெறும் கருவேல மரமா இருக்கு. அது என்ன சொல்லுவோம்? கருவேலங்காடு. பொதுவான காடுனா நிறைய மரங்கள் இருக்கும், ஆனா கருவேலங்காட்டுல கருவேல மரம் மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ குறிப்பிட்டு ஸ்பெசிபிக்கா இது 3வது மரம் என்ன, 2வது மரம் என்ன, அல்லது 2வது பிளேட்ல என்ன இருக்கு, 3வது பிளேட்ல என்ன இருக்கு, குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை, அதாவது இடுகுறி பெயர்ல குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை குறிப்பது என்னன்னா இடுகுறி சிறப்பு பெயர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பொது பெயர்னா எக்ஸாம்பிளுக்கு மரம், மரம். மரம் என்பது என்னன்னா இடுகுறி பொது பெயர். அதுவே இடுகுறி சிறப்பு பெயர்னா இதுலயே மரத்திலே நிறைய வகை இருக்கு. மாமரம், தென்னை மரம், பலாமரம் அப்படின்னு நிறைய வகையான மரங்கள் இருக்கு. அப்போ குறிப்பிட்டு இது 2வது மரம் என்ன, 3வது மரம் என்ன அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை கேட்கறது இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா? இடுகுறி பெயர்னா கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஒன்றன் காரணம் கருதாமல், அதுக்கு ஏன் அந்த பெயர் வந்துச்சுன்னா தெரியாம வந்துச்சுன்னா அது இடுகுறி பெயர். இடுகுறி பெயரை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு இடுகுறி சிறப்பு பெயர். அப்ப இடுகுறி பொது பெயர்னா பொதுவான ஒரு பெயர். உங்களை எக்ஸாம்பிளுக்கு மரம் எடுத்துக்கோங்க. மரம் என்பது என்னன்னா பொதுவான பெயர். அதுவே ஆலமரம்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது அரச மரம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதுல மரம் என்பது என்னன்னா ஆலமரத்துல மரம் என்பது என்னன்னா இடுகுறி பெயர். ஓகேங்களா? அதுல ஆலம் மரம் அப்படின்றது குறிப்பிட்டு ஒரு மரத்தை குறிக்கிறதால ஏதோ ஒரு மரத்தை மட்டும் குறிக்குது, அதனால இது இடுகுறியில சிறப்பு பெயர். அப்போ ஆலமரம் என்பது இடுகுறி சிறப்பு பெயர். பொதுவா மரம்னு கொடுத்தாங்கன்னா அது பொது பெயர். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு தோசை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தோசை அப்படின்னு கொடுத்தா அது இடுகுறி பொது பெயர். இதே மசால் தோசை, பொடி தோசை, இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒரு தோசைய அல்லது ஒரு இட்லி, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சா போதும். அது குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்ததா காரண பெயர். படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும், சில பொருளுக்கு காரணம் கருதி பெயரிட்டாங்க, அப்படி வழங்கப்பட்ட பெயர் தான் என்னன்னா காரண பெயர். எக்ஸாம்பிள் நாற்காலி, கரும்பலகை, கருப்பா இருக்கிறதால கரும்பலகை. இந்த காரண பெயரும் 2 வகைப்படும். அதேதான் பொது பெயர், இன்னொன்னு சிறப்பு பெயர். நம்ம இப்ப சொன்னவங்களா மரம் சொன்னவங்களா, அதே மாதிரி பறவை எடுத்துப்போம். பறவை, அது பறக்கிறதால அது பறவை. அப்போ காரணம் கருதி அதற்கு பறவை அப்படின்னு ஒரு பெயர் வந்துடுச்சு. இப்ப குறிப்பிட்டு நம்ம சில பறவைகளை சொல்லலாம். ஓகேங்களா? சிட்டுக்குருவி, அதுவும் ஒரு பறவை தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா வேற என்னென்ன மைனா இருக்கு, மயில் இருக்கு, இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா நிறைய பறவைகள் இருக்கு. ஓகேங்களா? இப்ப மைனா, குயில், இது எல்லாமே என்னன்னா பறவைகள். ஓகேங்களா? இது எல்லாமே பறக்கிறதால இதற்கு பறவைகள் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ அதன் காரணம் கருதி இட்டா அது என்ன பெயர்? காரண பெயர். ஃபர்ஸ்ட் பெயரு காரணம் கருதி இட்டா அது காரண பெயர். இந்த காரண பெயர் 2 வகைப்படும். ஒண்ணு காரண பொது பெயர், இன்னொன்னு காரண சிறப்பு பெயர். ஓகேங்களா? காரண பொது பெயர் ஒண்ணு, காரண சிறப்பு பெயர். பொதுவான பெயர் என்னன்னா இப்ப எல்லா பறவைகளும், நிறைய வகையான பறவைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம குறிப்பிட்டு என்ன சொல்லுவோம்? பறவை அப்படின்ற பெயர்ல அழைப்போம். அதுவே அந்த பறவையில ஸ்பெசிபிக்கா ஏதோ இதுக்கு முன்னாடி பார்த்த இடுகுறி பெயர் மாதிரி தான் ஸ்பெசிபிக்கா ஒரு பறவையை மட்டும். எக்ஸாம்பிளுக்கு நான் குயில சொல்றேன். ஓகேங்களா? குயில், குயில் பறவை. ஓகேங்களா? குயில் என்பது ஒரு பறவை. அது ஏன் அதுக்கு பறவைன்னு பேர் வந்துச்சுன்னா பறக்கிறதால அதுக்கு பறவைன்னு பேர் வந்துச்சு. சரிங்களா? அப்போ அந்த பறவை இனத்துல குறிப்பிட்டு நான் குயிலை மட்டும் குறிப்பிடுறேன்னா இது காரண பெயர்ல சிறப்பு பெயர். அப்போ காரண சிறப்பு பெயர். அதுவே வெறும் பறவை அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன்னா பறவை என்பது என்னன்னா காரண பெயர், ஏன்னா பறக்கிறதால பறவை. அந்த ஒட்டுமொத்த பறவை இனத்தையும், பக்கத்துல மயில் இருக்கு, குயில் இருக்கு, ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய பறவைகள் இருக்கு, கிளி இருக்கு, இது எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு எதிரில இருக்குன்னு வச்சுக்கோம், அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பறவை அப்படின்னு சொல்லுவோம். பொதுவான பெயர் என்ன? பறவை. அப்போ இது என்னன்னா பொது பெயர். அப்போ பறவை என்பது என்னன்னா பொது பெயர். அதே மாதிரி அணி, இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே பாருங்க, அணியில நிறைய வகையான அணிகள் இருக்கு. ஓகேங்களா? பொருள் பின்வரும் நிலை அணி இருக்கு, தற்குறிப்பேற்ற அணி இருக்கு, இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கு. ஓமை அணி இருக்கு, உருவக அணி இருக்கு, இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்குங்களா? அணி என்பது என்னன்னா பொது பெயர். அதுவே குறிப்பிட்டு ஓமை அணி, பிரிது மொழிதல் அணி, ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு ஒரு அணியை சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா அது காரண சிறப்பு பெயர். பொதுவான விஷயங்களை குறிப்பது நம்ம இடுகுறி பெயர் பார்த்தாங்களா, அதே கான்செப்ட். ஆனா இங்க என்னன்னா இது காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். சரிங்களா? பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர். எக்ஸாம்பிள் பறவை அணி, நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான். இப்போ குயில் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்றோம்னா அது பொது பெயர்ல வராது, சிறப்பு பெயர்ல வரும். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். எக்ஸாம்பிள் பாருங்க, வளையல், மரங்கொத்தி. ஓகேங்களா? மரங்கொத்தி என்பதும் ஒரு பறவை. ஸோ பறவை இனத்துல மரங்கொத்தி என்பது ஸ்பெசிபிக்கா அந்த ஒரு பறவை மட்டும் குறிக்கிறதால மரங்கொத்தி என்பது காரண சிறப்பு பெயர். சரிங்களா? அதுக்கு அடுத்த பாருங்க, இடுகுறி பெயரை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடுகுறி பெயரை வட்டம் இடுக. இப்ப பாருங்க, நம்ம படிச்சது இங்க ஈஸியா யூஸ் ஆகும். இடுகுறி பெயர், பறவை என்பது இடுகுறி பெயரா இல்ல, பறக்கிறதால பறவைன்னு வந்துச்சு. ஸோ இது காரண பெயர். மண், மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேர் வந்துச்சு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப ஆன்சர் என்னன்னா இதுதான். எதுக்கும் மற்ற 2 ஆப்ஷனும் பாருங்க. முக்காலி, 3 கால்கள் இருப்பதால அது முக்காலி அப்படின்னு சொல்றோம். மரங்கொத்தி இப்பதான் பார்த்தோம்,
மரங்கொத்தி என்பது ஒரு பறவை, பறவை என்பது காரண பெயர், அதுல ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒரு பறவை குறிக்கிறதால இது காரண சிறப்பு பெயர். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னன்னா மண் என்பது இடுகுறி பெயர். அடுத்ததா பாருங்க, காரண பெயர். மரம் என்பது காரண பெயரா இல்ல. ஓகேங்களா? சுவர் என்பது இல்ல, யானை என்பதும் இல்ல. இதுல வளையல், வளைந்து இருக்கிறதால வளையல், வளைந்து இருக்கிறதால வளையல். சோ இது காரண பெயர். அடுத்ததா பாருங்க, இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இடுகுறி சிறப்பு பெயர்னா என்னன்னா, ஏதோ ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்கு மரமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மரத்துக்கு ஏன் மரம் பெயர் வந்ததுன்னு தெரியாது. ஓகேங்களா? அப்படி பெயர் தெரியாததுன்னா என்ன சொல்லுவோம்? இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். அதை இடுகுறி பெயரை ரெண்டா பிரிப்போம். ஒன்னு இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா? இடுகுறி சிறப்பு பெயர். பொது பெயர்னா என்னன்னா, பொதுவா அந்த மொத்த இனத்துக்குமே அது பேர் என்னன்னா மரம். அதுல ஸ்பெசிபிக்கா ஓகேங்களா, மாமரம், ஆலமரம், இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒரு மரத்தை குறிச்சா அது இடுகுறியில சிறப்பு பெயர். அப்ப பாருங்க, இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. வயல், வயல் இடுகுறி சிறப்பு பெயரா இல்ல. ஏன்னா வயல் என்பது பொதுவான பெயர். வயல்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஓகேங்களா, வயல் என்பது இது நெல் வயல் அல்லது இது கோதுமை வயல், இந்த மாதிரி குறிப்பிட்டு சொன்னாதான் என்னன்னு பார்த்தோம்னா அது இடுகுறியில சிறப்பு பெயர். இது இடுகுறியில பொது பெயர். வயல் என்பது இடுகுறியில பொது பெயர். அப்ப ஆன்சர் இது இல்ல. அடுத்ததான் பாருங்க, வாழை. வாழை என்பது என்னன்னா மரம். இப்பதான் நம்ம சொன்னோம், மாமரம், வாழை மரம், பலாமரம், இப்படி அந்த மரத்தோட இனத்துல குறிப்பிட்டு ஒரு மரத்தை மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. சோ அப்ப ஆன்சர் என்னன்னா வாழை மரம். அதாவது வாழை என்பதே என்னன்னா சரியான விடை. அடுத்ததான் மீன் கொத்தி. இது மீன் கொத்துறதால மீன் கொத்தி, இது காரண பெயர்ல பறக்கிறதால பறவை. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா வாழை என்பதே சரியான விடை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சிம்பிள் கான்செப்ட் தான். காரணம் கருதி வந்தா காரண பெயர், காரணம் கருதாமல் வந்தா இடுகுறி பெயர். இந்த இடுகுறி பெயரும் காரண பெயரையும் ரெண்டா பிரிக்கலாம். பொதுவா ஒரு விஷயத்த சொல்றது பொது பெயர்ல வரும், அந்த இனத்துல குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்றது சிறப்பு பெயர்ல வரும். சரிங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா அணிக்கு வருவோம். ரெண்டு பாடல் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு கேள்வி எப்படி வரலாம்னா, இதுல ஏதாச்சும் லைன் கொடுத்துட்டு இது எந்த அணி அப்படின்னு கேட்டு போயிடலாம். சரிங்களா? பாருங்க, எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகு சேர்க்கின்றனர். அதனை விளக்குவது அணி இலக்கணமாகும். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். மேக்சிமம் இது எல்லாருக்கும் தெரியும். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எது? ஓகேங்களா? உதவுவது எதுன்னு கொடுத்துட்டு உருவகம், உவமை, இந்த மாதிரி கூட ஆப்ஷன்ல கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓமை, உருவகம், அணி, ஓகேங்களா, சிலையடை, இந்த மாதிரி எதனா கொடுத்துட்டு கூட கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. அடுத்ததா, மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். இதுல நமக்கு ரெண்டு வகையை கொடுத்திருக்காங்க. ஒன்னு இயல்பு நவிர்ச்சி அணி, இன்னொன்னு உயர்வு நவிர்ச்சி அணி. ஓகேங்களா? இயல்பு நவிர்ச்சி அணி, அடுத்ததா உயர்வு நவிர்ச்சி அணி. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பா ஒரு கவிதை, சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, இயல்பா இருக்கிறதே இருக்குதுன்னு சொல்றாங்க. இங்க ஒரு மரம் இருக்கு, பக்கத்துல ஒரு ஆடு ஓடுது, மாடு மேயுது, இந்த மாதிரி இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த சொல்வது என்னன்னா இயல்பு நவிர்ச்சி அணி. பேர்லயே இருக்கு, இயல்பு நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் மேயுது, இங்க பாருங்க, தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. ஓகேங்களா? இப்போ இது ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ஒரு கவிஞர் ஒண்ணு எழுதுறாரு. அது என்னன்னா இயல்பா இருக்கு. இங்க மாடு இருக்கு, ஒரு பசு இருக்கு, கன்றுக்குட்டி இருக்கு. ஓகேங்களா? இது இங்க ஓடுது, அங்க ஓடுது அப்படின்னு இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. அதனால இது இயல்பு நவிர்ச்சி அணி. இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். எனவே இது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். யாருன்னா கவிமணி அவருடைய கவிதை தான் இது. ஓகேங்களா? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. லைன்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரி கொடுத்துட்டு கூட இதில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அடுத்ததா பாருங்க, உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, கற்பனையால, ஓகேங்களா, நம்மளா ஒரு கற்பனையா இது இப்படி நடக்கும், ஓகேங்களா, அப்படின்னு ஒரு கற்பனையா சொல்றது என்னன்னா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. சரிங்களா? மிகைப்படுத்தி சொல்றது, உரிச்சொல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களா. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று,
ஆகாச கங்கை. ஓகேங்களா, பாருங்க எப்படி கவிஞர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவரோட ஊமையெல்லாம் போட்டு இருக்கிறாரு. ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உண்டாத்தா. கற்பனையான விஷயங்கள் ஓகேங்களா, அதை உயர்த்தி சொல்றதுதான் என்னன்னா உயர்வு நவிர்ச்சி அணி என்று ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறாள். இதில் உயர்வு நிகழ்ச்சி அணி வந்துள்ளது. ஓகேங்களா, இந்த பாடல் வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கொடுத்துட்டு கூட இதில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்கலாம். சரிங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட 6ஆம் வகுப்புல இருக்கிற இலக்கணம் முழுமையா முடிஞ்சிருச்சு. 6ஆம் வகுப்பு இலக்கணம் முழுமையாக முடிந்து விட்டது. அடுத்த வகுப்புல 7ஆம் வகுப்பு இலக்கணத்தை தொடங்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ சார்ந்த ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. பாருங்க, அதுக்குள்ள 6ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம். ஓகேங்களா, சீக்கிரத்துல 10th வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம மற்றதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ சார்ந்த ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.